அப்பா அலமோ அதே அலமோ இந்த ஜனமும் நான் வளர்த்தது ஒரு காஃபி கூட எத்தனை வாட்டி நான் காஃபி குடிப்பேன் மாப்பிள்ளை ஆத்துக்கார வர நேரம் ஆயிட்டு அவளோட சேர்ந்து குடிங்கோ என்ன இங்க மாட்டின் இருக்கே பாருங்க வயசு ஆயிட்டு நான் நோக்குறேன் பொண்ணு பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஞாபகம் வருது என்ன அப்படியே ஞாபகம் என்ன அவனை பொண்ணு பார்க்க வச்சேன் அரக்க கலர்ல ஒரு பட்டுப்புடவை கட்டிண்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுண்டு கையில மணக்க மணக்க கும்மோன காஃபி எடுத்துண்டு அப்போ உருண்ட வந்தாங்க என்ன பேச்சு பேசுறதுன்னு நமக்கு தெரியல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற வயசாயிடுத்து பேசுற பேச்ச பாருங்க எனக்கு தலைக்கு மேல காரியம் இருக்கு நான் போய் வேலை செய்யறேன் அபி ஏண்டி அபிதா குச்சம்பாள் நீங்க ரெடி இருக்க என்ன ஏன் டென்ஷன் ஆற ஏண்டி ரெடி ஆலையா நீ பூ வச்சுட்டு ரெடி ஆயிவாடி மாப்பிள்ளை வரதுக்கு நாளை ஆயிடுத்து அம்மா மெட்ராஸ்ல எல்லாம் ஜீன்ஸ் ஸ்டாண்ட் சுடிதாரும் பொண்ணு ஹோட்டல்லயே பொண்ணு பாத்துக்கறா இங்க வந்து இத புடவையை கட்டு பூவை வை ஏமா என் உயிரை வாங்குற வானா முன்னாடி சொல்ற போய் பூ வச்சுட்டு வா சரி சரி இந்த வரேன் இந்த லட்சணத்துல பிள்ளை கூட வரல பிள்ளையோட அப்பா அம்மா வந்து பார்த்துட்டு என்னைக்கு வா பிடிக்கிறது சொல்ல போறாளோ தெரியோ வர இதெல்லாம் பேசப்படாது அலமோ அதே அலமோ என்னன்னா கூப்பிட வரேங்க என்ன நீங்க சொல்ல பாக்கலாதல நீங்களும் உங்க பெட்ரோல் டப்பாவும் வாங்க மாமி உட்காருங்க என்ன மாப்பிள்ளை வந்துட்டா வாங்க 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 நல்லா இருக்கேன் சேமா இருக்கேன் மாமி சரி மாமா உட்காருங்க மாமி ஸ்டாண்டா என்ன மாமாவை பாருங்க தலை பாருங்க கரு கருன்னு இருக்கு நீங்களும் இருக்கேல அதெல்லாம் வெளியில பேசப்படாது என்ன மாமி இன்னும் குசு குசுக்குறேன் அது ஒண்ணும் இல்ல மாமா எங்க ஆத்து பிரச்சனை ரெகுலர் டெய்லி நாம அதுவே அதேதான் ஏன் மாமி பொண்ணுக்கு நல்லா சமைக்க வருமா பாடுவாளா என்ன மாமி இப்படி கேட்டுட்டேன் எங்க ஆத்து பொண்ணு ஊருக்கே சமைச்சு போடுவா பாட்டுனா எம்ப சுபலட்சுமி தோதா ஏன் பொண்ணாக்கும் சரி நாளை ஆயிடுது பொண்ணை கூப்பிடுங்க அபி வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போடே காஃபி எடுத்துட்டு வா பையன் வரல உட்காந்து போடி என்ன நம்ம காஃபி மாதிரி இல்லையே என்ன இருக்கு கும்பகோணம் டிகிரி காலத்துனா 8 உருக்கு மணக்கமாக்கும் அதானே அது சரி ஏண்டிமா உங்க அம்மா நீ நல்லா பாடுவாள்னு சொன்னாலே இங்க ஒரு பாட்டு பாடு பாப்போம் அபி பாடுறே மைக் தந்தை பாயுதே கண்ணா என் மனமலை பாயுதே உன்னானந்த மோகன வேணுகான மரிதல்லை பாயுதே கண்ணா என் மனமலை பாயுதே இதை சரி பெயர் நல்லா பாடுறேன் என் பிள்ளையாண்டம் மெட்ராஸ்ல பெரிய எம்என்சி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கா இந்த பாட்டுலாம் அவனுக்கு பிடிக்காது ஏதாவது லேட்டஸ்டா பாடுமா ஏண்டி அபி உனக்கு தெரியாத பாட்டாடி ஏதாவது லேட்டஸ்ட் பாட்டா பாடு அதான்டி புரோக்கரா தெருமுறையில
முக்கிய மத்தி கொண்டு ஒரு பிடி முடிச்சுட்டு ஒரு பண்ண கதைப்பேன் அதான் அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அவன் வந்து மெட்ராஸ்ல ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி. அங்க அவன் வேலை பண்றது புரோக்கர் மாதிரி கிடையாது. அங்க அவனுடைய பேரு ரியால்டர். கம்பெனியோட பேரு அன்னூர் ரெட்டி ரியாலிட்டி. அதுல பெரிய பெரிய வீடு வாங்குறது, விக்கிறது, பெரிய இடம் வாங்குறது அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கா. மரத்தடி புரோக்கர் மாதிரி கிடையாது. எல்லாமே இன்டர்நெட் மூலமாவும் எல்லாம் டெக்னாலஜிக்கலி ரொம்ப அட்வான்ஸ். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. இதுல என்ன சம்பாத்தியம் வர போறது? கை நிறைய சம்பாதிக்கிறான், வீட வாங்கிட்டான், 2 கார் இருக்கு, இப்போ லேப்டாப்பும் வாங்கிட்டான், மயிலாப்பூர் கபாலி கோயில் பக்கத்துல ஒரு பிளாட் இருக்கு. இதுக்கு மேல என்ன குறை? கை நிறைய சம்பாதிக்கிறான். உங்க பொண்ணு எங்க ஆத்துக்கு அனுப்பிச்சு வச்சாள்னா அவ மருமகளா இருந்துட்டு எங்க ஆத்துல க்ஷேமமா இருக்கலாம், ஒரு குறையும் இல்ல. அவ்வளவு ரியாலிட்டி ஆயிடலாம். உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம அக்ரஹாரத்துல பக்கத்தாத்து மாமி இருக்காரு. அவ அந்த புறா மூண்டு உருட்ட இவா மூலமா தான் 30 லட்சம் நம்ம பழைய ஆமா விட்டுட்டு ஒரு பெருசா பிளாட் வாங்கலாம்னு சொல்லிட்டு நீங்க கேட்டே இல்லைன்னா அவா யாராவது வீடு வாங்குறதுக்கு வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவளை கோழி கூட விட்டுடுறாளா? ஆமாடி நம்மளும் கேள்விப்பட்டேன். 7 பிரான்ச்செல்லாம் இருக்கிறோமே அவளுக்கு. ஆமாண்ணா, நல்லதா போச்சுண்ணா. இவா கிட்டே நம்ம மாப்பிள்ளையும் வர போறார். இவா கிட்டே நம்ம மாமா விட்டுடலாம். brokerage கொடுக்க வேண்டாம். பிசினஸ் வேற ரிலேஷன்ஷிப் வேற. பிசினஸ் பண்ணிவிட்டானா brokerage கொடுத்தே தீரணும். அதெல்லாம் முன்னாடியே எடுத்து சொல்லிடணும். சர்வீஸ் டேக்ஸ் விட மாட்டான். சரிண்ணா, கொடுத்துடலாம். நம்ம மாப்பிள்ளைக்கு தானே போய் சேர போறது. பரவாயில்ல, கொடுத்துடலாம். அதான எங்க போறது, நமக்குள்ளே சுத்திட்டு இருக்கோம். எங்களுக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. இதுக்கப்புறம் நாங்க ஆத்துக்கு போயிட்டு புளியாண்டத்தை கேட்டுட்டு உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புறோம். சரியா? சீக்கிரமா சொல்லி அனுப்புங்க. ஆகட்டும். இந்த காலத்துல ஆதிக்கு போய் தகவல் சொல்லிவிட்டு ஈ நைட் இன்டர்நெட்னு 1000 லொட்டு லூஸ்கள்லாம் இருக்கு.